Hi friends, welcome back to சுற்றலாம் சுவைக்கலாம் சிந்திக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ, ஒரு சுற்றுற வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறேன். உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கேரளா ட்ரிப் தான் எங்களோடது. நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது எங்களோட வர்க்கலா ட்ரிப்பில் நாங்கள் இருந்த ஸ்டே பிளேஸ் பற்றி தான். மிராக்கிள் பை த பே ரொம்பவே சூப்பரான ஸ்டேங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி ஓகேன்னு நாங்கள் தேடி பார்த்துட்டு நாங்கள் 2 months முன்னாடியே புக் பண்ணோம். ஆனால் அப்போவே எல்லாமே ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. சரி நான் அவசரமாக போட்டோம். பட் வந்து பார்த்தா கொஞ்சம் கூட இந்த எக்ஸைட்மெண்ட் குறையாத அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷனில் நாங்கள் போட்டிருந்துருக்கோம். கரெக்டாக கிளிஃப் மேலேயே எங்களோட ரிசார்ட் லொக்கேட் ஆகிருந்துச்சு. அப்படியே ஸ்லோப்பில் கீழே இறங்கினா எங்களுக்கு பீச்சு. இவங்கள்ட்ட காட்டேஜ் டைப் ரூம்ஸும் இருக்குது. ஒரு ஃபியூ ரூம்ஸ் காட்டேஜ் டைப்லேயும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பீச் வியூவில் வந்து ஒரு சில ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நிறைய பெரிய சிட் அவுட் ஏரியா வச்சுட்டு அங்கே நம்மளால் நிறையா விஷயங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி. இதுதான் எங்களோட ரூமு. நான் ரூம் வந்து மெஸ்ஸி ஆனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தனால என்னால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இமேஜஸாக மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு இதே எக்ஸாக்டாக இந்த ரூம்ஸ் இருந்துச்சு. சின்ன ரூம்ஸ் தான், பட் ஓகே. பெட் எல்லாமே கிங் சைஸ் காட் தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் 2 ஃபேமிலி சேர்ந்து வந்திருந்தோம். கிட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக கிட்ஸுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. நான் வந்து இந்த நிமிஷம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கதே இந்த லொக்கேஷனில் உட்காந்து தான். என் பின்னாடி அடிக்கிற காற்றே உங்களுக்கு சொல்லிடும். அவ்வளோ நல்லா ப்ரீஸியாக, என்ன தான் வெயில் இருந்தாலும் ரொம்ப பெருசாக தாக்கம் தரல. இந்த சைட் போனீங்கன்னா மேலே 2 ரூம்ஸ் இருக்குது. அதோட வியூ இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதையும் நான் காட்டுறேன். இதுதான் இவங்களோட மெயின் பில்டிங் மாதிரி. இது மிராக்கிள் பை த பே அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பே ஃபேஸிங் அவங்களுக்கு சி ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால. மேலே 2 ரூம்ஸ், கீழே வந்து சைட்லேருந்து பார்த்தா ஒரு 3 to 4 ரூம்ஸ் இருக்குது. எல்லாமே அப்படியே பெட்டில் படுத்துகிட்டே பார்த்தா உங்களுக்கு சி வியூ தெரிகிற மாதிரியான ரூம்ஸ் தான். எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இங்கே நிறையா ரூம்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் இப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷன், சூப்பரான வியூவில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3.5 to 4,000 தான் இவங்களோட மெயினாக ஸ்டார்ட் பண்ணிய ரேஞ்சு. அதில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டையும் கம்பைன் பண்ணிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பஃபே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. பட் ஒரு காண்டினென்டல் செட்டப்பில் எடுத்தோடனே ஒரு ஃப்ரூட் பவுல் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு மெயின் டிஷ் இருக்குது. அந்த மெயின் டிஷ் நீங்கள் அன்லிமிட்டட் தான். நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்கன்னா இவ்வளோதான் இல்லை, அன்லிமிட்டட். பட் எக்ஸாக்ட் பஃபே ஸ்டைலில் இவங்களோட இது கிடையாது. இந்த கீழே உங்களுக்கு பார்த்தவே தெரியுது இல்லையா, இது வழியாக நீங்கள் ஸ்லோப்பில் இறங்கி போனீங்கன்னா பீச்சை ரீச் பண்ணிடலாம். அவ்வளோதான், 1 minute பீச்சு. இந்த இடத்துல உட்காந்து ஈவினிங்கில் சன்செட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இந்த இடத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். வர்க்கலாவை ஒரு குட்டி கோவானே சொல்லலாங்க. சீரியஸாக இங்கே வர்றவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக, கப்புள்ஸாக எல்லாம் வந்து சூப்பராக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாக சொன்னால் இங்கே எந்த நார்த்தன் கிளிஃப், சவுத் கிளிஃப், அப்புறம் இங்கே இருக்க நிறையா பீச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா கோவாவோடவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் நம்ம கோவா கொடுக்குற ஹைப்பை இங்கே வர்க்கலா கொடுத்தது கிடையாது. வர்க்கலா இஸ் ஸ்டில் அ டெவலப்பிங் பிளேஸ் தான். நீங்கள் கோவா அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குமா, ரேஞ்சாக இருக்குமா, ஃபன்னாக இருக்குமா, நைட் பார்ட்டிஸ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. வாங்க இப்போ மேலே போய் மேலே இருக்க ரூம்ஸும் அங்கே இருக்க வியூவையும் நம்ம பார்த்துடலாம். மேலே ரொம்பவே சூப்பராக ஒரு 2 ரூம்ஸ் தான் காம்பேக்டாக வச்சுருக்காங்க. ஆனால் அங்கேருந்து இருக்க வியூவை இப்போ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ ஃபுல்லாக பார்த்தோம், மிராக்கிள் பை த பே அப்படின்றது. இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அப்படியே பேக் சைடில் வச்சுருக்காங்க, மிராக்கிள் பை த கார்டன். ஒரு 10 second வாக் கூட கிடையாது. இந்த ஸ்ட்ரெச் தான், இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கார்டன் செட்டப்பில் டிப்பிக்கலான ஒரு கேரளா ஸ்டைலில் சூப்பராக வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 days இங்கே ரூம் கிடச்சிச்சு. லாஸ்ட் 2 days பார்த்திங்கன்னா நான் முன்னாடி இந்த காட்டேஜஸில் இருந்தேன். 2மே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். எதுவுமே ஒன்று சலைச்சது கிடையாது. 2 ரூம்ஸுமே அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா செட்டப்பில் நம்ம இருக்கோம். ரொம்ப இந்த கேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேட்ஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி, இந்த ஸ்வான் சொல்லணுங்க, நான் உள்ளே வந்தோடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஏரியா அப்படின்னு நினச்சிட்டு உட்காரலாம் நினச்சி கிட்டக்கு போய் பார்த்தா தான் தெரிஞ்சு அது பெரிய கிணறு.
கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிணறு இருக்குது. எல்லாத்தையும் இப்படி அழகழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு குட்டி பிரிட்ஜை தாண்டி போனோடனே கீழே 2 ரூம்ஸ், மேலே 2 ரூம்ஸ் இருந்துச்சு. மேலே நாங்கள் 2 ஃபேமிலியாக போயிருந்தனால மேலே இருக்க ரூம்ஸை நாங்கள் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துட்டோம். ஸோ பக்கத்தில் இருந்தால் கிட்ஸுக்கு விளையாட நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மேலே போகிறதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேட் போட்டு சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்மளோட ப்ரைவேட் ஸ்பேஸில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. இங்கே நான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரிசார்ட்டுக்கு வர்ற வழி பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சபடி ரொம்பவே குறுகலானது. 2 வீலர் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். ஆனால் வந்து கார் ரெண்டெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா இவங்களே பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடியே பார்க்கிங் ஏரியா இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரூம்ஸில் டிவி கிடையாது. அதே மாதிரி ரிசார்ட் தானே தவிர இங்கே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஆப்ஷன் அவங்க வைக்கலை. பீச்சில் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் என்ஜாய் பண்ணலாம். இவங்களோட ரூம்ஸ், பாத்ரூம்ஸ், அப்புறம் அவங்களோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. இங்கே எனக்கு கான்டாக்டாக கிடச்சவங்க தான் அனூப். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு என்ன ஒரு கான்டாக்ட் வேணுனாலும், ரெண்டல் கார், ரெண்டல் பைக் எதுனாலும், இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் முதற்கொண்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஃப்ளட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கேருந்து வர வேண்டிய எல்லா ட்ரெயின்ஸுமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஸ்டே பண்ண வேண்டியிருந்துச்சு. அதையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்தாங்க. வர்க்கலா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.